ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் டெய்லர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பெட்டுக்கு ஃபிட்டட் பெட்ஷீட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எலாஸ்டிக் வச்சு நம்ம ரெடிமேடாக நம்ம வாங்காமல் நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெட் கலர் சார்ட் தான் உங்களுக்கு பெட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா, பெட்டோட நீளம் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், ஹைட்டு, அந்த ஹைட்டோட மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அகலம், பெட்டோட லென்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து அதோட மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெட்டோட திக்னஸ், உங்கள் பெட்டு வந்து எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கா திக்காக இருக்கான்னு பார்த்து அதுக்கான மெஷர்மெண்ட்டும் வந்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சைட் போர்ஷனில் நீங்கள் அளந்து பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த பேப்பரை வந்து நம்ம எடுத்திருக்க பெட்டுக்கு மேலே போடுற பெட்ஷீட்டாக நீங்கள் நினச்சிக்கோங்க. இதை வந்து ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணணும். கிளாத்தை வந்து எப்படி ஃபோல்டு பண்ணமோ அதே மாதிரி தான் நான் பேப்பரை ஃபோல்டு பண்ணுறேன். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு ஃபோல்டிங் போடணும். இந்த மாதிரி ஃபோல்டிங் போட்டுட்டு தான் நம்ம பெட்ஷீட்டை வந்து கட் பண்ணுவோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம வரைவோம் அதுக்கான மெஷர்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் சைடு இருக்க மாதிரியும் பார்த்து கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கட் பண்ணி எடுக்கும்போது, அதோட மெஷர்மெண்ட் வந்து நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து மெஷர்மெண்ட்டு உங்களுக்கான பெட்டு சைஸ்க்கு நோட் பண்ணிட்டு, இந்த மாரி நான் சாம்பிளுக்கு ஒரு டிராயிங் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ சென்டர்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற போர்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு பெட்டுக்கு மேலே வர பெட்ஷீட்டுக்கான போர்ஷனு. பேலன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸஸா வந்து மார்க் பண்றேன் பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் எல்லாமே பெட்டுக்கு அடியில வந்து போயிடும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி விடுறேன் பாருங்க. இந்த போர்ஷன் எல்லாமே கிளாத் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். அதனால அந்த மெஷர்மெண்ட் வந்து விட்டுருங்க. இப்போ நீளம் வந்து பாருங்க. பெட்டோட நீளம் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 75 இன்ச்சஸ் வந்து வருது. 75 இன்ச்சஸ 2ஆ வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆ டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, 37 1/2 இன்ச் வருது. பிளஸ் 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்காக விட்டு, மொத்தமா 38 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் மெஷர்மெண்ட்ல. இப்ப அகலம் வந்து பார்க்கலாம். உங்க பெட்டோட அகலம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த அகலத்த வந்து நோட் பண்ணி எடுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, பெட்டோட அகலம் எனக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்க. எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து 60 இன்ச்சஸ் வந்து வருது. 60 இன்ச்சஸ்ல 2ஆ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 30 இன்ச்சஸ் வந்து வரும். இந்த 30 பிளஸ் 1/2 இன்ச்சஸ் வந்து தையலுக்காக நம்மளுக்கு போயிடும். மொத்தமா பார்த்தீங்கன்னா, 30 1/2 இன்ச்சஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்ப பெட்டோட உங்களுக்கு அந்த திக்னஸ் வரும் பார்த்தீங்களா? பெட்டோட திக்னஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. சில பேரோட பெட் வந்து மெலிசா இருக்கும். சில பேருது வந்து ரொம்ப திக்கா ஹைட்டா இருக்கிற மாரி இருக்கும். அதோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்ட்டா நோட் பண்ணி, பிளஸ் 1 இன்ச்சஸ் வந்து தையலுக்காக விடணும். எதுக்கு 1 இன்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்கும்போது கிளாத் வந்து உள்ள போயிடும். அதுக்காக வந்து இந்த மெஷர்மெண்ட்ட நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். இந்த 3 மெஷர்மெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இப்ப நான் நீளம் வந்து நோட் பண்றேன் பாருங்க. நீளம் வந்து நம்ம 4ஆ ஃபோல்டு பண்ண போர்ஷன்லேருந்து 38 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 30 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். நீங்க அப்படியே டைரக்ட்டா வந்து ஒரே ஃபோல்டிங் தான் போடுறீங்க அப்படின்னாக்கா, ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டே போட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4ஆ ஃபோல்டிங் போடுறதுனால டிவைடட் 2 போட்டு இந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்றேன். இப்ப இந்த 6 இன்ச் வந்து கார்னர்ல வந்து மார்க் பண்ணணும். இந்த கார்னர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ல 6 இன்ச்சு இந்த மாதிரி வந்து 2 போர்ஷன்லயும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி 2 கார்னரும் மார்க் பண்ணக்கப்புறமா, கிளாத்ல வந்து எப்படி ஃபோல்டிங் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் வந்து பேப்பர்ல எப்படி ஃபோல்டிங் போட்டேனோ, அதே மாரி தான் ஃபோல்டிங் போட்டு வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, 2 போர்ஷனும் இந்த கார்னர்ல ஃபோல்டிங் சைட்ல இருக்கு. நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து கரப்பக்கம் இருக்கிற மாரி இருக்கும். இப்ப இந்த 2 ஃபோல்டிங் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்ஷன்ல இருந்து நீளம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீளம் வந்து நம்ம நோட் பண்ணது 38 இன்ச்சு, 1/2 இன்ச் வந்து தையலுக்காக. ஃபர்ஸ்ட் நான் 38 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணினதுக்கப்புறமா மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்ட்டா நம்ம மார்க் பண்ணியிருக்கோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணினதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணதுலருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து அடுத்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, அகலம் வந்து நோட் பண்ண போறோம். நம்ம மார்க் பண்ணதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல 30 இன்ச் பிளஸ் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக விட்டுருந்தோம். இந்த மெஷர்மெண்ட்ல இருந்து கீழேயும் சைட்லயும் பார்த்தீங்கன்னா, 6 இன்ச் வந்து நோட் பண்ண போறோம். கட்டிலோட அந்த மெத்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெத்தையோட திக்னஸ்க்காக இந்த 6 இன்ச் வந்து நான் நோட் பண்றேன். இந்த மாரி ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ல வந்து 6 இன்ச் வந்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா வந்து நான் நோட் பண்ணினதுக்கப்புறமா, நம்ம மார்க்கிங் போட்டோம் பார்த்தீங்களா, அகலம், உயரம் எல்லாமே. இந்த சைடு எல்லாத்தையுமே வந்து நம்ப ஸ்கேல வச்சு ஜாயின் பண்ணி விடணும். கரெக்ட்டா பாருங்க. 6 இன்ச்சுக்கு மட்டும் இப்ப ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ஃபைனலா வந்து ஃபுல்லா கோடு போட்டுட்டு, எப்படி வந்து மார்க்கிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க.
ஃபைனலா கோடு போட்டக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். நம்ம பேப்பர்ல வந்து கோடு போட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா? அதே மாரி தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாரி அந்த 6 இன்ச் அளவுக்கு வந்திருக்குல்ல, இது வந்து அந்த மெத்தையோட உள் பக்கத்துல வந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் குடுத்து போடும்போது ஃபிட்டடா வந்துரும். அதுக்கான பாக்ஸ் தான் இது. இப்ப எக்ஸ்ட்ரா இந்த கீழ இருக்கிற அந்த அம்புக்குறி போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிளாத்லயே அம்புக்குறி இருக்குல்ல, இந்த போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் தான். இது வந்து நம்மளுக்கு தேவையில்ல. இப்ப நம்ம கட் பண்ண போர்ஷன்ல இந்த மாரி ஒரு பாக்ஸ் டைப்ல வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த 2 ஃபேப்ரிக்கும் ஒண்ணா சேர்த்து நீங்க ஸ்டிச் பண்ணும்போது, உங்களுக்கு மெத்தையோட கரெக்ட்டான ஷேப் வந்து வந்துரும். பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன் மடிச்சு தைக்கிற இடத்துல நம்ம எலாஸ்டிக் குடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இந்த டானா மாரி இருக்கிற போர்ஷன்ல 2 கிளாத்தையும் ஒண்ணா வச்சு, நம்ம எப்படி ஸ்டிச் பண்றோம்ன்னு பாருங்க. நார்மலா நம்ம ஸ்டிச் பண்ற மாரி தான் 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 4 கார்னர்லயும் இப்ப நம்ம ஒரு கார்னர் ஸ்டிச் பண்றோம். பேலன்ஸ் இருக்கிற 3 கார்னர்லயும் இதே மெத்தட யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்தாச்சு. அப்படியே கிளாத்த திருப்பி இன்னொரு ஸ்டிச்சஸும் நம்ம போட்டுடலாம். நல்லா ஸ்ட்ராங்கா வந்து போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் உள்ள தள்ளி தைச்சாலும் பரவால்ல. ஏன்னா சின்ன சின்ன பிசிறுலாம் இருந்தா வந்துரும். காட்டன் ஃபேப்ரிக்னா பிரச்சனை இல்ல. இந்த சிந்தெடிக் கலந்து வர ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய நூல் வந்து பிரிஞ்சு வந்துரும். இப்ப நான் இந்த மாரி தைச்சு முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். நம்ம ஒரு சைடு தான் வந்து தைச்சிருக்கோம். இதே மாரி பேலன்ஸ் இருக்கிற 3 கார்னர் பக்கமும் இதே மெத்தட யூஸ் பண்ணி தான் தைச்சு எடுக்க போறோம். இப்ப அடுத்த கார்னர் வந்து தைக்கிறேன். நம்ம சேனல்ல வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த மாரி அடுத்த கார்னரையும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு, இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, படிமான தையலும் போட்டு எடுத்துருங்க கையோட. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நம்ம ரெடிமேடா குடுத்து, நம்ம எலாஸ்டிக் வச்சு, நம்ம பெட் ஸ்ப்ரெட் வாங்குறதோட, இந்த மாதிரி நம்ம கிட்ட வீட்ல இருக்கிற பெட்ஷீட் கவர யூஸ் பண்ணி, ஈஸியா வந்து நம்ம பெட்டுக்கு கவர் தச்சு போடலாம். இந்த மாரி 2 தையல் போட்டாச்சு. பேலன்ஸ் இருக்க 2 கார்னரும் ஸ்டிச் பண்ணிட்டு, உங்களுக்கு ஃபைனலா காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாரி தான் இருக்கும். தைச்சக்கப்புறமா, இந்த ஒரு கார்னர் சைடு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கார்னர் சைட எடுத்துட்டு, நம்ம கிளாத்த வந்து எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தையலுக்காக ஒரு 1 இன்ச் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா? அந்த 1 இன்ச் அளவுக்கு நீங்க கிளாத்த வந்து ஃபோல்ட் பண்ணணும். கரெக்ட்டா பாருங்க. உள்ள ஒரு 1/2 இன்ச் வச்சிருக்கேன். பேலன்ஸ் இருக்க கிளாத் 1/2 இன்ச் வந்து இந்த மாரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மடிச்சதுக்கு ஏத்த மாதிரியே வந்து தையல் போட்டு எடுக்க போறோம். கரெக்ட்டா வந்து ஒரே மாரி ஈவனா வந்து தையல் போட்டுட்டு வாங்க. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி தைச்சிடாதீங்க. ஒரு 1/2 இன்ச் இல்லன்னா 1 இன்ச் அளவுக்கு ஃபோல்டிங் சைட்ல இருக்கிற கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா, அந்த போர்ஷன்ல மட்டும் தான் நம்ம வந்து எலாஸ்டிக்க கோர்த்து ஃபுல்லா வந்து சுத்தி எடுக்க முடியும். அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் வந்து கேப் விட சொல்றோம் கிளாத்ல. இந்த மாரி ஃபுல்லா ஒரே மாதிரியே ஸ்டிச் பண்ணிட்டு வரம்போது, நீங்க எந்த மாரி எலாஸ்டிக் எடுக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சா இல்ல வந்து ஒரு 1/4 இன்ச் எலாஸ்டிக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, உருட்டுன மாரி இருக்கும் எலாஸ்டிக்க. அந்த மாரி எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். நீங்க நல்லா பட்டையா இருக்கிற 1/2 இன்ச் எலாஸ்டிக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபைனலா ஸ்டிச் பண்ணி முடிக்க போறேன் பாருங்க. இந்த மாரி வந்து லைட்டா வந்து கேப் விட்டுக்கோங்க. உங்க 2 விரல் வந்து உள்ள போற மாரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நீங்க மெஷர்மென்ட் வந்து 1 இன்ச் அளவுக்கு நோட் பண்ணி, அந்த அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச்சஸ் வந்து முடிச்சு எடுத்துருங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நான் கேப் விட்டுட்டேன். இப்ப வந்து தையல வந்து க்ளோஸ் பண்ண போறேன். இந்த மாரி மேல் தையல் மாரி போட்டுட்டு, த்ரெட்ட வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைட்டா வந்து கேப் தெரியும்ல, இந்த போர்ஷன்ல வந்து நம்ம எடுத்திருக்க எலாஸ்டிக்க வந்து யூஸ் பண்ண போறோம். எந்த அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மீட்டர் அளவுக்கு எலாஸ்டிக் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாரி நல்லா உருட்டுன மாரி இருக்கும். இல்லன்னா பட்டையா இருக்க எலாஸ்டிக் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அந்த மாரி எலாஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த மாதிரி எலாஸ்டிக் எடுக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி ஃபோல்டிங்ல வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கேப் விட்டுருக்கோம்ல, அந்த போர்ஷன்ல நம்ம எடுத்திருக்க எலாஸ்டிக்க வந்து கோர்த்தெடுக்க போறோம். இந்த எலாஸ்டிக்ல ஒரு லைட்டா வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு, இந்த பின் மூலியமா வந்து நம்ம ஃபுல் அந்த எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ, அந்த பாக்ஸ் மாதிரி அது ஃபுல்லா சுத்தி இந்த எலாஸ்டிக்க வந்து எடுத்துட்டு வரணும். இந்த மாரி வந்து பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிட்டு நான் எப்படி கோக்குறேன்னு பாருங்க. நம்ம நார்மலா பேண்ட்டுக்குலாம் நாடா கோப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். நல்லா வந்து இதே மாரி ஃபுல்லா வந்து கோத்து எடுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ஷீட்ட சுத்தி வந்து இன்ச் பை இன்ச்சா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பொறுமையா, இதே மாதிரி எலாஸ்டிக்க வச்சு கோத்து எடுத்துருங்க. ரொம்ப புடிச்சு இழுத்துட்டீங்கன்னா, நம்ம போட்டிருக்க பின் வந்து கழண்டு வந்துரும். அதனால லைட்டா வந்து போட்டு, இந்த மாரி அந்த சுருக்கத்த வந்து வெளில எடுத்து விடுங்க. இப்ப ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம கோத்து முடிக்க போறோம். இந்த மாரி அந்த போட்டிருக்க பின் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம பேலன்ஸ் இருக்க எலாஸ்டிக்க வந்து நாட் போட்டு எடுக்கணும்.
இது நல்லா உருட்டையா இருக்கிறதுனால நான் வந்து நல்லா நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இதுவே நீங்க பட்டை எலாஸ்டிக் அந்த மாரி எடுத்திருந்தீங்கன்னா, மிஷின்ல வச்சு டைரக்ட்டாவே நீங்க தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறமா கிளாத்ல உள்ள போனதுக்கப்புறமா எலாஸ்டிக் மேலேயும் வந்து ஒரு 2, 3 தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் த்ரெட் எலாஸ்டிக் மாரி இருக்கிறதுனால நல்லா திக்கா இருக்கு பாருங்க. நல்லா உருட்டையா திக்கா இருக்கும் இந்த எலாஸ்டிக்கு. இத வந்து நல்லா 4, 5 தையல் வந்து நான் போட்டு எடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம பேலன்ஸா எக்ஸ்ட்ராவா விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எலாஸ்டிக் எல்லாத்தையும் வந்து இந்த கிளாத்துக்கு உள்ள போற மாரி நல்லா நீவி விட்டு, இந்த மாரி எலாஸ்டிக் போர்ஷன் எல்லாமே இழுத்து விட்டு சரி பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வெளியில இருந்த எல்லா எலாஸ்டிக்கும் கிளாத்துக்கு உள்ள போற மாரி கரெக்ட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறணும். இந்த மாரி உள்ள போட்டக்கப்புறமா நம்ப ஒரு 1 இன்ச் அளவுக்கு தையல் போடாம விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, எலாஸ்டிக் போடுறதுக்கான போர்ஷன். அந்த போர்ஷன நல்லா ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி விட்டுறணும். நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த கேப் போர்ஷன ஸ்டிச் பண்றேன். ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த எலாஸ்டிக் மேலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 தையல் வந்து நம்ம போட்டு எடுக்கணும். அப்பதான் சீக்கிரமா அந்த எலாஸ்டிக் வந்து பிஞ்சு வராம இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் விட்டிருந்த போர்ஷன வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்லா வந்து தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா, இந்த பட்டையா நம்ம மடிச்சு தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனுக்கு மேலேயே வந்து ஒரு 4, 5 தையல் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாரி போடுறதுனால சீக்கிரமா எலாஸ்டிக் வந்து பிஞ்சு வராம இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம தைச்சிருக்க போர்ஷன்ல கிளாத்த இந்த மாரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு, இந்த எலாஸ்டிக் உள்ள கோத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனுக்கு மேலேயே வந்து லாக் ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 4, 5 தையல் வந்து போட்டு எடுத்துருங்க. அப்பதான் இந்த கிளாத்லருந்து இந்த எலாஸ்டிக் வந்து ரிமூவ் ஆகாம இருக்கும். இப்ப நம்ம ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம பெட்ல போட்டக்கப்புறமா, நம்ம ஃபிட்டட் பெட்ஷீட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபுல் ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இன்னைக்கு வீடியோல ஃபிட்டட் பெட்ஷீட் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம். இதே மாரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.